நல்லா தானே நடந்து போனாங்க, ஒன்றும் பாதிப்பு இல்லையா? கால் நடக்கிறதுல ஒன்றும் குழப்பம் இல்லையா? நடந்தே வந்தாங்க, நடந்தே போயிட்டாங்க. அது தவிர்க்கப்பட்டிருக்கு. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சபையை 37 ஆண்டுக்கு பிறகு ஜனநாயக முறையில் நடத்துகின்றார். இவர் வந்தா இப்படி வாசிக்காம போவாங்க தெரிஞ்சிருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்த கௌரவம், அமைச்சரவை எழுதி கொடுத்த அந்த கவர்னர் அட்ரஸ் அது அவருக்கு அனுப்பப்பட்டு அவர் உறுதிப்படுத்திய பின்புதான் அது பிரிண்டுக்கு போய் அவருக்கும் கொடுத்துருக்கோம். அதைத்தான் அவர் வாசிக்கணும். அதை வாசிக்காம பேசக்கு வந்தாங்க. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 எம்எல்ஏக்களை தவிர வேற யாருக்கும் பேசுவதற்கு, கருத்து சொல்றதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. டு ரீட், நாட் டு ஸ்பீக். நம்ம நாடே பார்த்து இந்தியா முழுந்துச்சு இருக்காங்க. கட்சி சார்ந்து அவர் செயல்படுகிறாரா அல்லது மேலிடத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் காரணமாக செயல்படுறாரா அப்படிதான் சொல்றாங்க. அவரை பப்பட்டுக்காங்க, யாரோ கொடுக்க ஆகும். அதுக்கு பாயசக்காரு நான் அரசியல் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் கை கொடுத்துக்கலாம். ஆனா கீழ்மட்டத்தில் அது ஒரு ஒவ்வொரு கூட்டணின்னு தான் சொல்றாங்க. நான் சொல்ல, நிறைய பேர் நீங்க தான் சொல்றீங்க. ஏன்னா வலது பக்கத்துல டிடிவி தினகரன் இருக்காங்க, இடது பக்கத்துல நம்முடைய நம்ம டாக்டர் அன்புமணி ஐயா இருக்காங்க. இவங்க 10% வேணுங்காங்க இடஒதுக்கீடு. வலது பக்கத்துல 10% கொண்டு வந்ததுனால எங்க சமூகத்துக்கு 2% ஓட்டு தான், 2% வேலை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய தம்பி டிடிவி தினகரன் சொன்னாங்க. தம்பி அன்புமணி என்ன சொல்றாங்க, 10% வேணுங்காங்க. அப்ப ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா என்ன முடிவு எடுப்பாருன்னு நீங்க தான் கேட்கணும். நிறைய 2 நாள் ஏடிஎம்கே அந்த ஐசியூல இருந்து போட்டிருக்காங்களா, அதை எடுத்து பிடிச்சு அதே போட்டு அதான் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய சொந்த கட்சிக்காரங்க இறந்ததுக்கு என்னன்னு கேட்கல. தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் அந்த வழக்கு சம்பந்தமாட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தலைமையில நம்முடைய அஸ்ரா காலத்தினை பழைய நம்ம எஸ்பி தலைமையில போட்டு விசாரணை தொடங்கி நடந்துகிட்டு இருந்து, நம்ம நடிகர் விஜய என்ன செய்யல, விசாரணைக்கும் கூடல, அவர் மேல வழக்கும் பதிவு பண்ணல, என்னை கைது செய்து பாருன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே போய் ஒரு போலீஸ், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இருக்க போலீஸ் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது எங்க போயிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ நம்முடைய பாரத பிரதமருக்கு கீழ் செயல்படுகின்ற நம்ம சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. போய் விசாரணைக்கு போயிட்டு தனி விமானத்தில் போயிட்டு வராங்க, வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு நம்முடைய அந்த விசாரணை அமைப்பு வந்து தமிழ்நாடு போலீஸ், இதை நம்பாம பாரத பிரதமருடைய போட்டு எங்களை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுதா அவங்க யார் ஆளு? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தனக்கு விரோதமாட்டு இதை கொண்டு போயிடக்கூடாது. பாரத பிரதமர் நமக்கு விரோதமா கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லிதான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நம்முடைய பல இடங்கள்ல சொல்லுவாங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லையான்னு தெரியல. ஓவைசி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்க வந்து முஸ்லீம் இயக்க ஒரு கட்சி வச்சு அதில் வராங்க. அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாட்டு தான் அந்த கட்சியை நடத்துறாங்க. அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டு ஓவைசி தான் விஜய்னு சொல்றாங்க. நான் பத்திரிகைகள் படிச்சேன். நீங்க தீர்மானிக்கதும் அவங்க சொல்றது தானே நான் சொல்ல. நீங்க தானே சொல்லிய
இதனால இவ்வளவு பாதிப்பு. நீ ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுடைய ஓட்டோ பிஜேபிக்கு எதிராக போகக்கூடாது, அதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுங்க பண்ண மாதிரி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்பினுடைய ஓட்டுகளும் நம்முடைய பிஜேபிக்கு பாரதிய ஜனதா சிறுபான்மை ஓட்டுகள் பிஜேபிக்கு எதிர் ஓட்டு திமுகவுக்கு டோட்டலா விழுது. ஏன்னா நம்முடைய முதல்வருடைய செயல்பாடு எல்லாரையும் பாதுகாக்க. இந்தியாவில் மசூதிக்கு போலாம் பாதுகாப்பு, ஆலயத்துக்கு போலாம் பாதுகாப்பு, கோயிலுக்கு போலாம் பாதுகாப்பு. அப்ப எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற அரசு பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு வருவா? கொள்கை ரீதியா அவங்க என்ன செய்யறாங்க? இப்போ கொள்கை ரீதியா இருக்கிறதுனால நம்ம மேல நம்பி அவங்க இருக்கிறாங்க, இந்த அரசு மேல நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அந்த வாக்குகளை சிதறடிக்கணுங்கிறதுக்காக நம்முடைய புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் நண்பர்கள் அவங்க சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. வடக்கு சட்டமன்ற தொகுதி தளபதி வந்து இந்த தேசிய கட்சிகளுடைய எம்பிகளா உண்மையில பேசுறது கூட்டணியில பெரிய ஓட்டுகள் எடுத்துட்டு ஒரு தேசிய கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு கூட்டணி தான் இருக்காங்க, அவங்க கட்சி பொதுவெளியில அவதூறா பேசுறது சரியா இருக்கு. நம்ம தலைவர் கண்டிச்சிருக்கோம், அப்படி பண்ணக்கூடாது. தலைமை தான் பேசணும், கீழே ஒன்று ரெண்டு பேரு பேசுறத நிறுத்த சொல்றாங்க. வெளிப்படையா நான் சொல்லியிருந்தேன், தாவேக்காவும் பிஜேபியும் டிராமா பண்றாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதாவது ஜனநாயக படம் இப்ப வேண்டாம், நான் சொல்ற நேரம் தந்துவிடும், நீ அதுவரை கோர்ட்டுக்கு போன மாதிரி நடிக்காங்க. அதே போலதான் அவருடைய வழக்கம், நடிப்பு தானே தவிர ரெண்டு பேரும் தான் இணைஞ்சி ஒரு கொள்கை ரீதியான திமுகவுக்கு எதிராட்டு அந்த சிறுபான்மை வாக்கு அவரை வச்சு பிரிக்க முடியுமான்னு பார்த்தாங்க, முடியல. ஏன்னா பிராக்டிக்கலா பாக்குறாங்க. ஒரு சம்பவம் மணிப்பூர்ல நடக்கு, இதுவரை வாய் திறக்கல. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உடனே அடுத்த நேரமே கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய மாண்பு ஒரு சிறு சம்பவம் நடந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை. அதனால்தான் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அரசியல் வந்து நடிக்காங்க. சினிமாவில் நடிப்பை விட்டுட்டு இப்ப அரசியல்ல மோடி ஐயாவும் அவங்களும் சேர்ந்து நடிக்காங்க. இதான் உண்மை. நன்றி. பின்னால பார்க்க போனாங்க, முன்னால இருந்து பார்த்துட்டு அப்படியே ரைட் கடந்து போயிடுவாங்க. நன்றி. வாங்க.